ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிராணி ஐடியாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சால், அதாவது கத்திரிக்காய் எப்படி நம்ம வீட்டில் வளர்க்கலாம், அதோட பயன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இதில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் நாற்று. கத்திரிக்காய் நாற்று நிறைய பேர் சந்தைக்கு போனீங்க அப்படின்னா கத்திரிக்காய் நாற்று விவசாயத்துக்காக அங்கே விற்றுட்ருப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வாங்குகிற காய்கறிலேருந்து நம்ம நாற்றை ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காவை ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு நல்லா நிழலில் காய வைங்க. லைட்டாக சாம்பல் தடவி வெயிலில் காய வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி நிழல் கூட வெயில் அதோட சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு விதை கிடச்சிரும். அதை நீங்கள் நாற்று போட்டிங்க அப்படின்னா நர்சரி ட்ரே அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கொட்டாங்குச்சியில் தேங்காய் நாரும் ஒரு செம்மண்ணையும் லைட்டாக கலந்து அதில் வச்சு நாற்று எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாற்று எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது வளர்ப்பு, செடியை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது பொதுவாக கத்திரிக்காய் செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது ஃபஸ்ட்டு அந்த மண்ணுக்கும் அந்த இதுக்கும் சத்து இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பூ வைக்கும். ஆனால் அந்த பூ கொட்டிடும். அந்த பூ கொட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் விடாதீங்க. அந்த செடி அவ்வளோதான் வளராது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராதிங்க. அந்த செடியில் கண்டிப்பாக பூ பூக்கும். அந்த பூ பூக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக எல்லா சத்துக்களையும் அதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பூ வச்சு காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட், அதாவது வெங்காயத்தூள், பூண்டு, அந்த மாதிரி எல்லா தூளையும் தண்ணியில் போட்டு டிப் பண்ணி அந்த தண்ணியை டெய்லியும் ஃபில்ட்ரு பண்ணி அதோட கொஞ்சம் நல்ல தண்ணி, நிறையா தண்ணியை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா செடிக்கு தண்ணி பாய்ச்சினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்களும் கத்திரிக்காய் உங்கள் செடியில் கத்திரிக்காவோ பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இது தண்ணி டைரெக்டாக நான் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்த கழிவுகள் பார்த்திங்கன்னா மக்காது. அதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது மக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் நிறைய பூச்சிகள் வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது பூச்சி அரிக்கிறத நம்ம எப்படி தடுக்கலான்னு. இந்த கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா பூச்சி நிறைய தாக்கும். ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த பின்புறத்தில் பார்த்திங்கன்னா அந்த வெண்முட்டை பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சி தாக்குகள் அதிகமாக இருக்கும். அந்த பூச்சி தாக்குதலை தடுக்கிறதுக்கு நீம் ஆயில் கரைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப எண்ணெயோட கரைச்சலுக்கு நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரம் ஒரு முறை அப்படி தெளிக்கலாம். அந்த பூ வைக்க ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் நல்லா பராமரிக்கணும். அதாவது அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூச்சிகள் தாக்காமல் இருக்கும். இன்னொரு ஐடியா இந்த பூச்சி தாக்குதல் இன்னொன்று வகையாக தடுக்கிறதுக்கு எப்படின்னா, அந்த கத்திரிக்காய் செடியில் நம்ம சாமந்தி பூவை நட்டு வைங்க. கத்திரிக்காய் நல்லா விளைச்சல் கொடுக்கும். அதே சமயத்தில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா காய்க்குங்க. அதாவது உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொட்டிகளை வச்சு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ பேச போகிறது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத கத்திரிக்காய் நம்ம சாப்பிட்றதுனால. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதாவது ரிச் இன் மெனி நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இது நல்லா பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6, காப்பர், கே இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. நிறைய பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்வாங்க. அதாவது உங்கள் ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்குன்றவங்களுக்கு மட்டும்தான் கத்திரிக்காய் சாப்பிட்டா அந்த ஸ்கின் அலர்ஜி காட்டும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது மட்டும் இல்லாமல் இந்த பேக் பெயின், அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப உட்காந்துனே வேலை செய்வாங்க. அந்த ஐடி ஃபீல்டில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இது போனுக்கு நல்ல ஹெல்த் ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காய்கறி இது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை கத்திரிக்காய்க்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் லிவர், உங்களோட வயிறு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா லிவர் எப்படின்னா நம்ம பாடியோட அதுதான், நம்ம ஹார்ட்டு தான் நம்ம நம்மளோட உயிர் நாடி அப்படின்றோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஹார்ட்டே நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு லிவர் கண்டிப்பாக தேவை. அந்த லிவர் நல்லா இது பண்ணால் தான் நம்ம சாப்பிட்ற இன்டேக் என்ன எடுக்கிறோமோ அதை டைஜஷன் பண்ணி அதை ப்ராப்பராக நம்ம கம்ப்ளீட் பாடிக்கு சர்க்குலேட் பண்ணுறது லிவர் தான். ஸோ அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால.
இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வெரி குட் டயட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களோட உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும், அதே மாதிரி அவங்கள ஹெல்த்தியாக வச்சுருக்கும், வெயிட்டும் அதிகமாக கெயின் ஆகாது அவங்களுக்கு. அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க இந்த டயட்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காவை நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். எனக்கு கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாது, கண்டிப்பாக எல்லாராலையும் முடியாதுங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி எதையாவது வச்சு நம்ம வந்து கத்திரிக்காய் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை என்னால் முடியல, எனக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னா மாதத்துக்கு ஒரு நாளாச்சும் சாப்பிடுங்க. கத்திரிக்காவை உங்கள் வீட்டில் நீங்களும் வளர்த்து பயனடைங்க. வளர்க்குறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நம்ம கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணலை, எந்த ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணலைன்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வந்து வீட்டில் வளர்த்து பயனடைச்சோன்னா இன்னும் ரொம்ப நல்லதுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.